கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த காலை நேரத்திலே புதிய ஒரு நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு காலைதோறும் புதிதாக இருக்கிறது. இந்த காலை நேரத்திலும் அவருடைய கிருபை புதிதாக எங்களுக்கு என்ன காரியத்தை சொல்லப் போகிறது என்று நாங்கள் பார்க்க போகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சம்பவத்தை. 2 பேர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவர் பரிசேயன், மற்றவர் ஆயக்காரர். உங்கள் எல்லோருக்குமே பரிச்சயமான சம்பவம். பரிசேயன் தன்னை தான் யார் என்பதை சிருஷ்டிகருக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறான். அதாவது, நான் அவங்கள போல அல்ல, நான் இவங்களை போல அல்ல, நாங்கள் அவங்க செய்வதை போல அல்ல, நான் இப்படி செய்கிறேன் ஆண்டவரே, நான் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை நல்லவனாக கர்த்தருடைய சமூகத்திலே காண்பித்து ஜெபித்தான். அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், ஆயக்காரன் வந்து தன் மார்பிலே அடித்து கொண்டு வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டருளும் என்று சொல்லி அவர் தன்னை பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்திலே பரிசேயன் தன்னை யார் என்பதை காண்பித்து மற்றவர்களை குற்றப்படுத்தி நியாயம் தீர்த்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆயக்காரன் தன்னை முழுமையாக தன் யார் என்பதை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த இடத்திலே 2 பேருமே ஜெபம் பண்ணுகிறார்கள். 2 பேருமே கர்த்தரை நோக்கித்தான் ஜெபிக்கிறார்கள். 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் ஆயக்காரரின் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம், அவன் மற்றவர்களை நியாயம் தீர்க்கவில்லை, மற்றவர்களை குறை சொல்லவில்லை, மற்றவர்களை குற்றப்படுத்தாத படிக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தி ஜெபித்த பொழுது அந்த ஜெபம் பரலோகத்துக்கு நேராக சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்பட்டது. இந்த நாளிலும் கூட நாங்கள் எத்தனை பேர் இந்த பரிசேயனை போல் ஜெபிக்கிறோம் என்பதை நாங்கள் பார்ப்போம். மற்றவர்களை குற்றப்படுத்துவது, நியாயம் தீர்ப்பது, மற்றவர்களுடைய குறையை நாங்கள் போய் ஆண்டவரிடத்தில் சொல்லுவது, இதெல்லாம் எங்களுடைய வேலையே அல்ல. ஆயக்காரனை போல எங்களை நாங்கள் வெளிப்படுத்துவோமே, ஆனால் அந்த ஜெபம் பரத்துக்கு நேராக ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்த்து குற்றம் சொல்லி மற்றவர்களுடைய காரியங்களை சொல்லி ஜெபிப்போமே, ஆனால் அந்த ஜெபமானது கூரைக்கு மேல் கூட எழும்பும் என்று நான் நம்பவில்லை. எனவே இந்த காலை நேரத்திலே ஆயக்காரனை போல ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சம்பவத்திலே 2 பேரும் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவர். 2 பேரும் உம்மை நோக்கித்தான் ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஒருவருடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்கு பதில் பரத்தில் இருந்து வந்திருக்கிறது. எனவே அதே போல எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்திலே உயர்த்தப்படும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.